தைச்சாலுமே அந்த லைனிங் மெட்டீரியல் எத்தனை மீட்டராக இருந்தாலும் நீங்கள் நல்லா அதை கழுவி காய வச்சு அயன் பண்ணி தான் நீங்கள் வந்து வெட்டணும். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒன்ஸ் நீங்கள் தச்சு போடும்போது இப்போ உள்ள இருக்கிற துணி வந்து லைனிங் துணி என்ன ஆகும், சுருங்கி போயிடும். 2 தடவை 3 தடவை நீங்க ஒருக்க துவைச்சாலே சுருங்குற துணி தான் அது. அப்ப சுருங்கினோன்னு என்ன ஆகும், மேல் துணி உங்களுக்கு கூடிடும், உள் துணி வந்து சுருங்கி சின்னதா வந்துடும். அப்போ உங்களோட அளவுகள் எல்லாம் வந்து இந்த மேல் துணி மட்டும் இப்படி லூஸா அங்கங்க இப்படி 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 நிற்கும். ஓகேவா? அந்த ஒரு ரீசனுக்காக எப்பவுமே நம்ம வந்து எந்த ட்ரெஸ் தைச்சாலுமே லைனிங்னு ஒன்று வைக்கிறோம்னா இந்த மாதிரி லைனிங் மெட்டீரியலை மட்டும் சொல்றேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அயன் பண்ணி தான் நீங்க வந்து கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது யாரோடது? உங்களோடது. உங்களோட பேட்டர்னை தாங்க. பேட்டர்ன்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கீங்களா? இப்ப நீங்க லைனிங் துணியில பேட்டர்னை போட்டு வெட்டினீங்கனாலும் சரி, நேரடியா இதுலயே பேட்டர்னை போட்டாலும் சரி, எப்படியும் போடலாம்ல. உங்களுக்கு பழக்கிறதுக்கு நீங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பேப்பர் கட்டிங் போடுறோம். ஸோ நல்ல பேப்பர் கட்டிங் போட்டு பழகிட்டீங்கன்னா பேப்பர் கட்டிங்கே தான் போடணும்ன்றது கட்டாயம் இல்லை. எல்லாருக்கும் பேப்பர் கட்டிங் போட்டு கொண்டு கட்டுப்படி ஆகாது. அதனால நீங்க பழகிற டைமுக்கு மட்டும் பேப்பர் கட்டிங் போட்டு பழகிட்டு பிறகுலாம் நீங்க என்ன செய்யலாம், நேரடியா அந்த மெத்தட அப்படியே துணியில ப்ரொசீட் பண்றீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப நீங்க பேப்பர் கட்டிங் இப்ப துணியில நேரடியா போடும்போது லைனிங் பிளவுஸ் லைனிங் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரலையும் எந்த லைனிங் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க லைனிங் மெட்டீரியலை வெட்டிடணும். உங்களோட ரெடி அளவு பிளஸ் தையல் அளவு இந்த 2 விஷயத்தையும் இதுல வச்சு நீங்க வெட்டிடணும். ஸோ இதுக்கு இதை வச்சு தான் நீங்க மேல வர நல்ல மெட்டீரியலை வந்து வெட்டணும். எப்பவுமே வந்து மேல் துணி வெட்டிட்டு லைனிங் வெட்டாதீங்க. லைனிங் துணியை வெட்டிட்டு இதை வச்சு நீங்க அந்த துணியில வெட்டினீங்கன்னா அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. 1/4 இன்ச்சு சும்மா அப்படியே ரேண்டமா வெட்டி எப்படியுமே நம்ம மேக்சிமம் நிறைய விஷயம் தச்சு திருப்புற விஷயம் இருக்குல்ல, அதனால நீங்க அது ஈஸியா செஞ்சுக்கலாம். இப்போ உங்களோட பேட்டர்னை தாங்கப்பா. பேட்டர்னை வைக்கும் போது இங்க பாருங்க, இந்த உரல் பக்கம் சைட்டுக்கு வர மாதிரி பார்த்து வைங்க. இந்த பேட்டர்னுக்கு அளவா மடிச்சுக்கோங்க. சரி, எக்ஸ்ட்ரா நீங்க துணியெல்லாம் செலவு பண்ண தேவையில்லை. பேட்டர்னுக்கு அளவா மடிச்சுக்கோங்க. இது லைனிங்ன்ற இது வந்து லைனிங் பிளவுஸ்ன்றன நார்மல் பிளவுஸுக்கு தான் நம்ம 1.5 இன்ச்சு கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு வரும். லைனிங் பிளவுஸுக்கு 1/2 இன்ச்சு விட்டா போதும். ஓகேவா? அப்ப 1/2 இன்ச்சு மட்டும் விட்டு பார்டர் 1/2 இன்ச்சு போதும். 1/2 இன்ச்சு காமனா எல்லாத்துக்குமே போதும். நீங்க தச்சு திருப்புறது தானே, அப்ப 1/2 இன்ச்சு விட்டீங்கன்னா போதும். ஓகேவா? அப்ப நான் 1/2 இன்ச்சு இங்க இருக்கு பாருங்க, அவங்களோட சீம் அளவு இங்க இருக்கு, ரெடி அளவு இங்க சீம் வெட்டிருக்காங்க இல்லையா, அதை விட 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு மடங்கிட்டேன். இப்ப இந்த இடத்துல இந்த விளிம்பு இருக்கு இல்லையா, இதுல நீங்க வைக்கும் போது இதுல நேர் இல்லாம இருந்துச்சுன்னா ரூலர் வச்சு ஒரு கோடு போடணும். நேர் இல்லாம இருந்தா, ஸ்ட்ரெயிட்டா இல்லாட்டிக்கு. ஓகேவா? ரூலர் தாங்கம்மா. நேர் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா இல்லை தானே, இந்த ஸ்ட்ரெயிட்டா இல்லாததுக்கு ரூலர் வச்சு ஒரு கோடு போட்டாச்சா? இப்ப இதை இப்படியே வைங்க. ஓகேவா? இப்ப நீங்க பின் பண்ணிட்டு அப்படியே கட் பண்றதுனால கட் பண்ணலாம், இல்ல மார்க் பண்ணி பேப்பரை எடுத்துட்டும் பண்ணலாம். ஃப்ரண்ட் தாங்க. இப்ப இது இப்ப பேட்டர்ன் நீங்க போடலன்னா இதுல ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க இந்த அளவுகள் எல்லாம் போடணும். கீழே மட்டும் 1/2 இன்ச்சு விட்டீங்கன்னா காணும். ஏனென்றா சாரியில வந்து பார்டர் சிலது வரும். அப்ப நம்ம பார்டர் யூஸ் பண்ணும்போது நீங்க 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டீங்கன்னா பார்டர் எல்லாம் உங்களுக்கு மடங்கி உள்ள போயிடும். அதுக்காக நாங்க 1/2 இன்ச்சு விட்டா போதும். இல்ல உங்களுக்கு பார்டர் ஒன்றும் இல்லை, கீழே நல்லா மடிஞ்சு மேல போகாம ஸ்டிஃபா நிக்கணும் அப்படின்னா நீங்க 1.5 விட்டு மடிச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான், கட்டாயம் இல்லை. இப்ப இந்த ஃப்ரண்ட் போர்டைக்குள்ள இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் வர மாதிரி வைக்கணும். இதுல ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். இங்கேயும் கரெக்டா இருக்காங்க. ஸோ இதுல இப்படியே வச்சு இப்படி கொண்டு. ஓகேவா? இப்ப இது கொஞ்சம் கூட துணி நீங்க வாங்குனீங்கன்னா இதே 4ஆ மடக்கி கை இங்க போட்டுடலாம். இப்ப இங்க கைக்கு இங்க காணாதுண்டா இதுலதான் போடணும். அப்ப
கைக்கு காணாம வரும். அந்த எல்போ ஸ்லீவ் போடுறீங்க அப்படின்னா இந்த அளவு இதுதான் எல்போ ஸ்லீவ், இது வந்து ஆஃப் ஸ்லீவ், இது வந்து ஃபுல் ஸ்லீவ். ஓகே, அப்போ எல்போ ஸ்லீவ் போட இது இவ்வளோ தூரம் எடுக்கிறது முக்கா ஸ்லீவ், 3/4 சொல்லுவாங்க இல்லையா, முக்கா ஸ்லீவ் இது. இப்போ நீங்கள் எல்போ ஸ்லீவ் எடுக்கக்குள்ள இந்த 1 மீட்டர் துணியெல்லாம் காணாது, சுத்தமாக பத்தாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி வாங்கினா மட்டும்தான் கீழே உங்களுக்கு 1.25 மீட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் ஆஃப் ஸ்லீவ் தான் வரும், ஒரு 6 இன்ச்சு அப்படி தான் வரும். டேப் எடுத்து பாருங்க. இருக்கு கரெக்டா துணி. மடக்கெல்லாம் தைக்கும் போது மேல சீமுக்கு கீழே சீமுக்கு தையலுக்கெல்லாம் விட்டீங்கன்னா 6 இன்ச் கை தான் வரும் உங்களுக்கு. பாடியை பொறுத்து இப்போ இந்த உடம்பு வந்து சின்ன சைஸா மெல்லிய பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரும். இப்போ சைஸ் வந்து இன்னுமே நல்லா குறையுது தானே, அப்போ உங்களுக்கு இந்த துணியெல்லாம் மிச்சப்படுது இல்ல, அப்போ வரும். ஸோ உடம்பு ஓரளவுக்கு இருக்கிறவங்க கையை வெட்டிட்டு இதை வெட்டினீங்கன்னா உடம்புக்கு காணாம வரும்.